உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். திமுக கூட்டணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார்? திமுக காங்கிரஸ் கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சா? இறுதி முடிவுக்கு வந்துட்டாங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு? அதே போல திமுக கூட்டணியில் சீட்டு பேரங்கள், சீட்டு யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுன்றது அலோகேட் பண்றதுல இஷ்யூஸ் இருக்குமா? வெளியே சுற்றி கொண்டிருந்த ஒரு கட்சியை உள்ளே இழுத்து போட்டிருக்கிறீர்கள். வெளியே சுற்றி கொண்டிருந்த கட்சியை என்றால் அதிமுகவா திமுகவா, ரெண்டும் கைவிட்டால் விஜயா என்ற அடைக்கலம் தேடிக்கொண்டிருந்த ஒரு கட்சியை நீங்கள் உள்ளே இழுத்து 10+1 என்று கொடுத்தால், இத்தனை நாள் உங்களோடு பயணித்தவர்களுக்கு 8 என்று சொன்னால் அவர்கள் என்ன இடித்தவாயர்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் அநேகமாக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைகிறார். 40 ஆரம்பித்த காங்கிரஸ் இப்போது 32 முதல் 35 தொகுதிகள் வரை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எதிர்பார்க்கிறது. ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்கிறது. ஆட்சியில் பங்கு குறித்து தேர்தலுக்கு பிறகு பேசலாம் என்கிற அறிவிப்பையாவது வெளியிட வேண்டும். விஜய் என்ன பண்ண போறாரு? விஜயோட யார் கூட்டணி? விஜய் என்ன தொகுதியில் நிக்க போறாரு சார்? இது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. சென்னையில் மட்டும் 7 தொகுதிகளில் அதிமுக 3வது இடம் போகும். 2-3 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும். சென்னையில் மட்டுமே. சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிகராக 2 தொகுதிகளில் விஜய்க்கு வாக்கு சதவீதம் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். வேளச்சேரியில் விஜய் நிற்கக்கூடும் என்பது என்னுடைய பார்வை. வேளச்சேரி அவருக்கு சாதகமாக அல்லது கடும் போட்டியை ஏற்படுத்தி எதிர் வேட்பாளரை திணறடித்து அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உருவாகலாம். பத்திரிகையாளர்கள் மத்தியில் இன்றைக்கு எழுந்துவிட்டது. அமைச்சர்கள் போட்டி போடுகிற தொகுதிகளிலும் செல்வாக்கான மாவட்ட செயலாளர்கள் போட்டி எங்கே போடப்போகிறார்களோ அங்கெல்லாம் அண்டா குண்டா, விளக்கு, குத்து விளக்கு, புடவை, வேஷ்டி போன்ற பரிசு பொருட்களின் விநியோகம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 30 தொகுதிகளில் தொடங்கிவிட்டது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம் சார். மறைந்த மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், அவருடைய உடல் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் மரியாதை செலுத்தி, நீங்களும் நானும் உட்பட கூட போய் மரியாதை செலுத்தி வந்திருக்கோம். அவருடைய நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டு நம்ம பேட்டி போவோம் சார். திரு நல்லக்கண்ணு அவர்கள் தமிழக அரசியலில் முதுபெரும் தலைவராக மட்டுமில்ல, ஒரு எடுத்துக்காட்டான தலைவராக வாழ்ந்து மறைந்தவர். அவரது நெடிய அரசியல் பயணத்தை துக்ளக்கில் வெளிவந்த எனது அரசியல் பயணம் என்கிற தொடரில் ஒரு 3 வாரம் வெளியிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர் இளம் பிராயத்தில் சுதந்திர போராட்டத்தில் மாணவனாக பாரதியார் பாடல்களை பாடிக்கொண்டு வீதிகளிலே சென்றது முதல் கொண்டு பல நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் விவசாய இயக்கங்களை முன்னெடுத்தவர்களில் முதன்மையானவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள். விவசாய தொழிலாளர்களின் கூலி பிரச்சனை, அவர்கள் நிலத்தை பயன்படுத்துவதில் இருக்கக்கூடிய உரிமை பிரச்சனை, உழுபவனுக்கு நிலம் சொந்தம், இப்படி பல போராட்டங்களை முன்னெடுத்தவர். சொல்லப்போனால் அவரே ஓரளவு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான். ஓரளவு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமான நிலங்களையே அதில் உழுது கொண்டிருந்தவர்களுக்கு கொடுத்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர். அப்புறம் தலைமுறை வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டவர். சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு என்கிற புகழ்பெற்ற வழக்கில் அவர் இணைக்கப்பட்டார். பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியிலே மிக பலர் எளிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள்தான். அதில் அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையாளர் திரு நல்லக்கண்ணு அவர்கள். கட்சி தனக்கு கொடுத்த நிதியை அப்படியே திரும்ப கட்சிக்கு கொடுத்து விட்டார். இறுதி வரை ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தார். அப்படி அரிதான ஒரு தலைவர், ஒரு அரிய மனிதர் விடைபெற்று விட்டார் என்பதுதான் நாம் பார்க்கிறோம். அவருக்கு என்னுடைய புகழஞ்சலியை செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஆதன் தொலைக்காட்சி மூலம் கிடைத்தது. நான் அதை ஒரு கௌரவமாக கருதுகிறேன். அவருக்கு என்னுடைய செவ்வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதன் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் எல்லோருமே அவருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வோம். நம்ம பேட்டிக்கு வந்துடும், அரசியல் பேட்டி.
திமுக கூட்டணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சார்? திமுக காங்கிரஸ் கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சா? இறுதி முடிவுக்கு வந்துட்டாங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு? அதே போல திமுக கூட்டணியில் சீட்டு பேரங்கள், சீட்டு யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுன்றது அலோகேட் பண்றதுல இஷ்யூஸ் இருக்குமா? அதாவது பிரச்சனைகள் இருக்குமா? அது ஒரு பெரிய தலைவலியா இருக்குமா? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இந்த முறை 1-2 கட்சிகள் புதிதாக சீட்டு வாங்கக்கூடிய நிலைமை நேரிட்டிருக்கிறது. புதிதாக சேர்ந்த கட்சி என்றால் நாடாளுமன்ற தேர்தலின் போது மக்கள் நீதி மையம் இருந்தால் கூட இந்த முறைதான் சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு இடம் தர வேண்டிய நிலைமை. அதுபோல் இஸ்லாமிய அமைப்பு ஒன்று புதிதாக இணைந்திருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் புதிதாக இணைந்திருக்கிறது. நான் கேள்விப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேர வலிமை அல்லது பேச்சு நடத்தும் திறன் தேமுதிகவிடம் ஏன் எடுபடவில்லை என்பதை எனக்கு புரியவில்லை. முடிஞ்சிருச்சா பேசி? தேமுதிகவுக்கு 10 சட்டமன்ற தொகுதிகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் தருவதாக திமுக கமிட் ஆகி இருக்கிறது என்று, அதாவது ஆங்கிலத்திலே சொல்வதானால் ஹைலி பிளேஸ்டு சோர்சஸ் அவங்க எனக்கு சொன்னாங்க. இல்ல குழுவெல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப அந்த குழுவோட இவங்க சிட்டிங் தேமுதிக சார்பில் போய் உட்கார்றது அதெல்லாம் நடக்காத? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஒரே நேரத்தில் அரசியல் அறம் என்பது கொஞ்சம் கூட இன்றி அதிமுகவிடமும் திமுகவிடமும் பேசியது. ஆனால் 2 தரப்பிடமும் பேசியதை திருமதி பிரேமலதா மறுத்தார். ஆனால் பத்திரிகையாளர்கள், விவரம் தெரிந்தவர்களுக்கு மிக நிச்சயமாக தெரியும் 2 தரப்பிடமும் அந்த கட்சி பேசி வந்தது என்பது. ஒரு கட்டத்திலே அதிமுகவுடன் நடந்து வந்த மறைமுக பேச்சுவார்த்தையில் தொய்வு ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் தேமுதிகவின் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது என்பது அதிமுக நண்பர்கள் சொன்ன தகவல். இந்த நிலையில் மாண்புமிகு அமைச்சர் வேலு அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை, அதே போல திருமதி கனிமொழி அவர்கள் இறுதி கட்டத்திலே தலையிட்டு விரைவாக முடிவெடுக்குமாறு தெரிவித்த அந்த முயற்சி இரண்டும் பலனளித்து லக்கி பிரைஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 10+1 என்று அவர்களுக்கு முடிவாகி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அப்படி 10+1 என்பது வெளியே அறிவிக்கப்படவில்லை. அப்படி அறிவிக்கப்பட்டால் மிக நிச்சயமாக அதற்கு சமமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டு நெருக்கடி தரும் என்று நான் திடமாக நம்புகிறேன். ஏனென்றால் தேமுதிகவுக்கு விட ஓட்டு பலம் விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட இருக்கிறது, குறைவாக இல்லை. தேமுதிகவுக்கு அதிக ஓட்டா விசிகாவுக்கு அதிக ஓட்டா என்றால் சகோதரர் மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் தமிழ்நாடு முழுவதும் சென்று அந்த இயக்கத்தை வளர்ப்பதில் அரும்பாடுபட்டிருக்கிறார். பரவலாக தலித் சமூக மக்கள் திருமாவளவனை ஆதரிக்கிறார்கள். ஆகவே திருமாவளவன் அவர்கள் 10 தொகுதிகளுக்கு குறையாமல் தான் நிச்சயமாக கேட்பார். அது திமுகவுக்கு இருக்கக்கூடிய முதல் தலைவலி என்று நான் பார்க்கிறேன். சரி, அவருக்கு நான் கேள்விப்பட்டது 6 7 அல்லது 8 என்று முடிவாகும் என்கிறார்கள். ஆனால் 10க்கு குறையாமல் நாங்கள் வரமாட்டோம் என்கிற நிலையில் திருமா நின்று விட்டால் திமுக இறங்கித்தான் செல்ல வேண்டும். திருமா போனால் போகட்டும் என்று தைரியமாக திமுக விட்டு விடுமா? ஏனென்றால் வெளியே சுற்றி கொண்டிருந்த ஒரு கட்சியை உள்ளே இழுத்து போட்டிருக்கிறீர்கள். வெளியே சுற்றி கொண்டிருந்த கட்சியை என்றால் அதிமுகவா திமுகவா ரெண்டும் கைவிட்டால் விஜயா என்ற அடைக்கலம் தேடிக்கொண்டிருந்த ஒரு கட்சியை நீங்கள் உள்ளே இழுத்து 10+1 என்று கொடுத்தால், இத்தனை நாள் உங்களோடு பயணித்தவர்களுக்கு 8 என்று சொன்னால் அவர்கள் என்ன இடித்தவாயர்களா? நீங்க விசிகாவை மட்டும் சொல்றீங்க. 2 கம்யூனிஸ்டும் அதிகமா கேட்கும். ஒவ்வொன்னா வரணும்ல. கொங்கு ஈஸ்வரன் இருக்காரு. ஒவ்வொன்னா வரணும்ல. நான் இப்பதானே உங்களுக்கு முதல் தகவலையே உடைச்சிருக்கேன். சரி, இல்ல 10+1ன்றது ஏறக்குறைய உங்களால அறுதிட்டு சொல்ல முடியும். உறுதியான மாதிரி அது அப்படி சொல்லிதான் கூப்பிட்டுருக்காங்க. அப்படி சொல்லித்தான் அந்த கட்சி அழைக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர உங்களுக்கு தெரியும் பலவிதமான சம்பிரதாய நடைமுறைகள் அதுவும் நடந்திருக்கு. அதுவும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பிரதாயமான விஷயங்கள் இப்போது தேர்தலுக்கு தேர்தல் பழகி போன விஷயங்கள், அண்மை காலமாக ஒரு நோய் மாதிரி உருவாகி இருக்கக்கூடிய அந்த விஷயம் அதுவும் பேசப்பட்டிருக்கிறது. சரி, ஆகவே விசிக 10 என்பதற்கு குறைவாக, அதுவும் நான் நன்றாக சொல்லுகிறேன், தேமுதிகவுக்கு 10 என்று தெரிய வந்தால் அவர்களும் 10 என்பதில் உறுதியாக இருப்பார். விசிக ஆமா. கம்யூனிஸ்டுகளுக்கு தலா ஒரு சீட் அதிகமானாலே பெரிய விஷயம். ஆனால் இப்போது திமுக எப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்றால்
தேமுதிகவிடம் கோட்டை விட்டுவிட்டு அதை வேற எங்கே சரி கட்டுவது என்று முஸ்லீம் லீக்குகளிடம் கை வைக்கிறார்கள். 3 சீட்டு வாங்கியவர்களிடம் 2 சீட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது காதர் மொய்தீன் அவர்கள் கண்ணீரோடு வெளியே வந்தார். அப்புறம் வெயிலில் மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். நான் குறைவாக மதிப்பிடவில்லை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று ஒரு பெருமை இருக்கிறது, நேஷனல் மூவ்மெண்ட். காதர் மொய்தீன் அவர்கள் கண்ணியமிக்க தலைவர். அவரை நீங்கள் இந்த முறை குறைத்துக் கொள்ளுங்கள், எங்களிடம் அதிக கட்சிகள் வந்துவிட்டன என்று சொல்ல தெரிந்த திமுகவுக்கு ஏன் தேமுதிகவிடம் அப்படி பேச முடியவில்லை? இல்ல சார், இதுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ மனிதநேய மக்கள் கட்சி இவங்க எல்லாம் போய் பேச்சுவார்த்தை குழுவோட பேசிட்டு வெளியே வந்துட்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் குறைந்தாலும் குறைத்து வாங்கினாலும் நம்ம வந்து இலக்கு ஒன்றுதான். இங்க பிஜேபி அந்த ரூபத்தில் இருங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் நிச்சயமாக பாரதிய ஜனதா அணிக்கு போக முடியாது. ஆமா, போறதாக இருந்தால் விஜய் கிட்ட தான் போகணும். சரி, அது இருக்கிற கட்சியிலே இருப்போம். ஆளுங்கட்சியா இருக்காங்க, நல்லா வசதியா இருக்காங்க, சவுண்டா இருக்காங்க, வேற வகைகளில் நமக்கு உதவுவாங்க. நான் தான் சொன்னேன், தேர்தல் நடைமுறைகள், சரி, தேர்தல் வழக்க முறைகள், அதுல நமக்கு அவர்களுடைய உதவி தாராளமாக கிட்டும் என்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இப்போ என்ன பண்றாங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுக்கு அதிக இடம் வேணும்ன்றாங்க. அண்ணன் வைகோ, நாங்கள் வெளியே போக மாட்டோம், ஆனால் கொஞ்சம் பார்த்து முன்ன பின்ன ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்கன்னு மீட்டருக்கு மேலே கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற கட்சிகள் இந்தியாவிலேயும் அப்படி தான் கேட்பாங்க. பிஜேபியும் மீட்டருக்கு மேலே கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு எடப்பாடி கிட்ட கேட்க தான் போகிறாங்க. அதுதாங்க கேட்குறாங்க, கேட்கல. நான் சொல்கிறது, நீங்கள் ஏற்கனவே இருந்த கட்சிகளை முதல்ல கவனிக்காமல் வெளியிலேருந்து ஒரு கட்சியை கூப்பிட்டு அவனுக்கு எதுக்கு தூக்கி கொடுத்தீங்க? ஆகவே அது ஒரு திமுகவிடம் நான் பார்ப்பது ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர். அது அவர் ஸ்ட்ராட்டஜிக் சக்சஸ்ன்னு எனக்கிட்ட என்ன காரணம் சொன்னார்னா, ஒரு முக்கியஸ்தர் அவர்கள் அதிமுகவோட, இப்போ அதிமுக டல்லாக இருக்குது, வெறும் ஏடிஎம்கே பிஜேபி உடைந்த பிஎம்கே இதுதான் இருக்குது, வேற யாரும் இல்லை இல்லையா? அண்ணன் வாசன் அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு, ஆனால் பெரிய வலிமை கிடையாது. புதிய தமிழகம் இன்னும் முடிவெடுக்கலை. புதிய தமிழகமும் திமுக அதிமுக 2 தரப்புலையும் அழைப்புக்காக காத்திருக்கிறது. ஆகவே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் வந்து தொகுதி பிரச்சனையா இல்லை வேற அளவு தொகுதி எண்ணிக்கை பிரச்சனையா, இரண்டும் கலந்து இருக்கிறது என்கிறார்கள். ஜான் பாண்டியனுடைய தொகுதியும் அவருடைய தொகுதியும் கிளாஷ் ஆகக்கூடாது. நம்பர், நான் சீனியர், எனக்கு நம்பர் கூட வேணும் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி நினைப்பதாக தெரிகிறது. இதுக்கு நடுவில் கமல்ஹாசன் அவர்களுடைய கட்சி அவருக்கு ஒரு 2 அல்லது 3 கொடுப்பார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஓகே, இதை தாண்டி நாளைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அநேகமாக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைகிறார். கட்சியில் இணைகிறாரா, கூட்டணியாவா? கூட்டணியாக இணைவதாக அவர்களுடைய தரப்பில் முதலில் பரிசீலிக்கப்பட்டது. சரி, ஆனால் அவரோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் சீட்டு கொடுப்பது என்பது கஷ்டம். சரி, அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், இப்போது இருக்கக்கூடிய ஐயப்பன், அதே போல் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ், அதை தவிர இன்னொரு பிரமுகர் பேசினார். 5 பேருக்கு அவர் சீட்டு எதிர்பார்க்கிறார். அந்த 5 பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் சீட்டு கிடைப்பது கடினம். கட்சியில் இணைந்தாலும் சரி, கூட்டணியாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது. திரு ஓ பன்னீர்செல்வம், சிட்டிங் எம்எல்ஏ என்கிற முறையிலே திரு ஐயப்பன், இந்த 2 பேருக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு கிடைத்த தகவல், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அவரை 2 முறை நீங்கள் இந்த இயக்கத்திற்கு வர வேண்டும், நீங்கள் மரியாதையுடன் நடத்தப்படுவீர்கள், நீங்கள் வருவதை நான் வரவேற்கிறேன், எதிர்பார்க்கிறேன் என்று விடுத்த அழைப்பை ஏற்று அவர் இணையக்கூடிய செய்தி நாளை வெளிவரலாம் என்று நான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கடைசியாக நீங்கள் முதலில் கேட்ட கேள்வியை நான் கடைசியாக எடுத்துக்கொள்கிறேன். காங்கிரஸ் இன்னும் எஞ்சி இருப்பது முக்கியமான உறுப்பு கட்சியான, 2வது பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சி. அதான் காங்கிரஸை இவ்வளோ நேரம் பேசாமே விட்டீங்களேன்னு அதுதான் நான் கடைசியாக வர வேண்டும். ஏன் அது கடைசியாக தான் பேசணுமா? கடைசியாக பேச வேண்டும் என்றால் அதனுடைய பிரச்சனை என்ன என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அமைதியாக திமுகவோட தான் அவங்க போறான்னு முடிவு எடுத்த மாதிரி தான் தெரியுது. அப்படி நீங்கள் மாதேஷ் அவர்கள் நினைக்கிற அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நினைத்திருந்தால் அவருக்கு கடந்த சில நாட்கள் சலிப்பும் வெறுப்பும் ஏற்பட்டிருக்காது. யார் மேல? காங்கிரஸ் மேலையா? ஆமாம். இவ்வளவு அழுத்தம் கொடுப்பவர்களாக இருந்தால் தாராளமாக அவர்கள் போகட்டும் என்று அவர் வெறுப்புடனும் சலிப்புடனும் 1-2 முக்கியஸ்தர்களிடம்
அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார் என்பதை நான் நன்றாக ஏன் வெளிப்படையா திமுக சொல்லலாம்ல சார்? அப்படி ஏதாவது ஒரு முடிவு? இருங்க. அதுதான் கண்ணப்பா அவசரப்பட்டு சொல்லி முதலமைச்சர்கிட்ட திட்டு வாங்கிட்டார்ல. ஓகே. கண்ணப்பா அவசரப்பட்டு நீங்கள் ஏன்னா கண்ணப்பன் என்ன பண்ணிட்டார், மாதேஷ் மாதிரி. கண்ணப்பன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். ம். கண்ணப்பனோடு நான் பழகியவன், அமைச்சர் மரியாதைக்குரிய கண்ணப்பனோடு. அவர் என்ன பண்ணிட்டார், இருக்கிறதா இருந்தால் இருக்கட்டும், போகிறதா இருந்தால் போட்டோன்ட்டார். அடுத்த நாள் அவருக்கு எங்கேயோ நிகழ்ச்சி. நீ ஒரு நிகழ்ச்சிக்கும் போவானா, முதல்ல ஒழுங்காக தலைவர் அறிவாலயத்துக்கு கூப்பிடுறாருன்னு சொல்லி இது விட்டாங்க, டோஸ் விட்டாங்கன்னு கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் மாதேஷ் அவசரப்படுற மாதிரி முதலமைச்சர் அவர்களிடம் 1-2 தலைவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டது, மாண்புமிகு முதலமைச்சருக்கு வேண்டிய 1-2 பத்திரிகையாளர்கள், நானும் வேண்டியவன் தான், ஆனால் நான் அண்மை காலமாக சந்திக்கிற வாய்ப்பை பெறவில்லை. 1-2 பத்திரிகையாளர்கள், 1-2 அரசியல் தலைவர்கள் காங்கிரஸை வெளியே அனுப்ப வேண்டாம், ஓகே, போக வேண்டாம், அவர்கள் பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு வருவார்கள். ஆகவே அதை எடுத்து கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் வேணுகோபால் முதலமைச்சரை சந்தித்த போது ராகுல் காந்தியினுடைய மெசேஜை அவர் ஸ்டாலின் அவர்களிடம் கன்வே செய்திருக்கிறார். ஏன் ராகுலே ஸ்டாலின் கிட்ட ஏன் பேச மறுக்கிறார்? என்ன காரணம் அது? அது ஏதாவது நிலைமை சிக்கலாகும் போது தான் பேசுவார்கள். கூட்டணி முடிகிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டாலோ, அல்லது பேச்சுவார்த்தை தொடங்கி அதில் ஒரு பெரிய நெருடல் ஸ்டம்பிளிங் பிளாக்கில் நின்றாலோ. நான் கேள்விப்படுவது 40இல் ஆரம்பித்த காங்கிரஸ் இப்போது 32 முதல் 35 தொகுதிகள் வரை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எதிர்பார்க்கிறது. ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்கிறது. ஆட்சியில் பங்கு குறித்து தேர்தலுக்கு பிறகு பேசலாம் என்கிற அறிவிப்பையாவது வெளியிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. சீட்டும் எண்ணிக்கை அதிகம், ஆட்சியில் பங்குன்றது அது தேர்தலுக்கு பிறகாவது சொல்லுங்கன்றது. இதில் ராஜ்யசபான்றது காங்கிரஸுக்கு போய் திமுக கொடுக்குமா? இந்த மாதிரி நடந்திருக்கா என்ன? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இறுதியாகும் போது இதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நான் மிக நிச்சயமாக சொல்லுகிறேன், திருமதி கனிமொழி அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களை டெல்லியில் சந்தித்த போதே இந்த அஷூரன்ஸை கொடுத்து விட்டார். ஓகே, தொகுதி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும், சென்ற முறையை விட ஓரிரு தொகுதிகள் கூடுதலாக தரலாம், அதோடு சேர்த்து ராஜ்யசபா சீட் தருகிறோம், ஏனென்றால் புதிதாக 2-3 கட்சிகள் இந்த அணியில் இணைகின்றன, ஓகே, அவர்களுக்கும் நாங்கள் தர வேண்டியிருக்கிறது. இது திருமதி கனிமொழி திரு ராகுல் காந்தி இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் போது பேசப்பட்டது என்று காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 1-2 நண்பர்கள் என்னிடம் தெரிவித்த செய்தி. இது ஓரளவு மீடியாவிலும் கசிந்திருக்கிறது. சரி, அந்த பேச்சுவார்த்தையினுடைய விவரங்கள் ஓரளவு கசிந்திருக்கிறது. திரு ராகுல் காந்தி தரப்பில் சில அதிருப்தி திமுக குறித்து வெளிப்பட்டதாக நான் அறிகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசுக்கு நெருக்கடியான நேரங்களில் சில உதவிகளை செய்யவில்லை என்பதை திரு ராகுல் காந்தி அதிருப்தியாக தெரிவித்திருக்கிறார். இப்போது அந்த குறையையும் திமுக களைவதற்கு முற்பட்டிருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். சரி, அதன் அடிப்படையில் இப்போது திருமதி சோனியா காந்தி அவர்களுடைய தலையீடு வரை இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது திரு கார்கே வழியாக. ஆகவே காங்கிரஸ் மாற்றி முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. சரி, காங்கிரஸ் மாற்றி முடிவெடுத்தால் களத்தினுடைய சூழலும் களத்தினுடைய முடிவும் மாறும், தேர்தல் முடிவுகளும் மாறும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் சுருங்கி கொண்டிருப்பதாக விவரம் அறிந்த நண்பர்கள் கூறுகிறார்கள். சரி, அநேகமாக சிறிய கட்சிகளுடன் பேச்சு நடத்திவிட்டு அடுத்த 2 தினங்களுக்கு பிறகு காங்கிரசுடன் மீண்டும் டாக்ஸ் வில் பி ரெஸ்யூம்டு என்பதுதான் கிடைக்கிற தகவல். ராகுல் 5ஆம் தேதி மார்ச் 5 இங்க காங்கிரஸ் மாநாட்டுக்கு வராரு. அப்போ ஏதாவது ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருமா அதுக்குள்ளார? அதற்கு முன்பாக பேசி முடித்து விட்டால் திரு ராகுல் காந்தி திரு மு.க. ஸ்டாலின் சந்திப்பு நடைபெறுவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. அதுக்குள்ளார முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, அடுத்த ஓரிரு தினங்கள் எந்தெந்த கட்சியோடு பேச்சு என்று திராவிட முன்னேற்ற கழகம் வரையறை செய்திருக்கிறது. சரி, இன்றைய நாள் என்பது திரு நல்லகண்ணு அவர்களுடைய மறைவின் காரணமாக பேச்சுவார்த்தை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன். எந்த கட்சியோடும் இல்லை. அடுத்தது என்று பார்த்தீர்கள் என்றால் 28ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு நாள் குறித்திருக்கிறார்கள். 1ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்த நாள். ஆகவே அது தமிழகம் முழுவதும் தொண்டர்களும் பிரமுகர்களும் வந்திருப்பார்கள். அன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு குறைவு. 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டிவிடும்.
ராகுல் காந்தி வருவதற்குள் காங்கிரஸ் கட்சியுடன் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்து விடுமானால், சுமூகமாக முடிந்துவிட்டால் ராகுல் காந்தி ஸ்டாலின் சந்திப்பு நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். திரு விஜய் தரப்பில் இணையலாம் என்று கருத்து கூறியவர்கள் நம்பிக்கை இழந்து வருவதாக நான் அறிகிறேன். தாவேகாவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் என்பது எனக்கு கிடைக்கிற தகவல். என்டிஏ கூட்டணியில் யார் யார் சேருவாங்க, யார் கூட்டணி, அது என்ன சீட் ஷேரிங்ன்றது நம்ம தனி விவாதமாக பண்ணிக்கலாம். இதில் விஜயே நம்ம சேர்த்து பேசிடுவோம். ஏன்னா காங்கிரஸ் பார்கெனிங் விஜயை காட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இது வரைக்கும் இருக்கு. விஜய் என்ன பண்ண போறாரு, விஜயோட யார் கூட்டணி, விஜய் என்ன தொகுதியில் நிற்க போறாரு சார்? இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிந்து விஜய் கட்சியுடன் கூட்டணி சேருவது பற்றி இதுவரை எந்த கட்சியும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவரையா அவர்கள் இன்றைய தினமோ நாளைய தினமோ தேர்தல் நிலைப்பாடு குறித்து தெரிவிப்பார் என்று வருகிறது. அவர் அதிமுகவில் இணைய வாய்ப்பில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய இட நெருக்கடி, டிராஃபிக் இதுன்ற மாதிரி கன்ஜெஷன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவர் அங்கேயும் இணைவதற்கு வாய்ப்பு குறைவு. சரி, ஒருவேளை அவர் விஜய் ஒரு ஆப்ஷனாக கருதுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறார். நீங்கள் திரு பண்ருட்டியாரை பற்றி குறிப்பிட்டீர்கள். பண்ருட்டியாருடைய இயக்கம் என்பது பெரிய இயக்கம் அல்ல. அவர் ஒரு அரசியல் ஆலோசகராக விளங்கக்கூடியவர். மரியாதைக்குரிய, நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை, மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் 4 முதலமைச்சர்களால் மதிக்கப்பட்டவர். அண்ணா அவர்களுடைய அன்புக்குரியவராக திகழ்ந்தவர், கலைஞர் அவர்களால் மதிக்கப்பட்டவர், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ஆலோசகராக இருந்தவர், மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் மதிக்கப்பட்டவர். 4 முதலமைச்சர்களோடு பழகியவர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன். அரசியல் சாணக்கியர் என்று அவருக்கு ஒரு அடைமொழி உண்டு. அவர் சில நண்பர்களுடைய வற்புறுத்தல் காரணமாகவோ ஆலோசனை காரணமாகவோ இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். அவர் தீவிரமாக இயங்க முடியும் என்று நான் கருதவில்லை. 1-2 பேருக்கு தாவேகாவிலே பேசி சீட்டு வாங்கி தர முடியும். தாவேகா தலைவர் விஜயுடன் இந்த கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அவர் தொடர்பில் இருந்தார் என்று எனக்கு தகவல். சரி, ஓகே. விஜய்க்கு 1-2 இது பண்ணீங்க சரியா வரும் என்று பண்ருட்டியார் கூறியதாக ஒரு தகவல் உண்டு. ஆனால் அது எதையுமே இவர் பண்ணல. தெரியல, எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா என்றது எனக்கு தெரியல. இல்லை, நடவடிக்கையை பார்த்து இல்லை, நான் சொல்கிறேன். ஆகவே உங்கள் பார்வை தனி, என்னுடைய பார்வைத்தான் நான் சொல்ல முடியும். திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை கூட்டணி பலம் இல்லாவிட்டாலும் இந்த 2026 தேர்தல் களத்தை தீர்மானிக்கப் போகிறவராக விஜய் தான் இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டின் பல தொகுதிகளில் தாவேகா 2ஆம் இடம் பெற்றால் நான் வியப்படைய மாட்டேன். திமுக வர்சஸ் தாவேகா என்ற நெரேட்டிவை அவர் செட் செய்கிறார். அந்த நெரேட்டிவ் தீவிரமாக களத்தில் ஊடுருவி இருக்கிறது என்பதுதான் களத்திற்கு அடிக்கடி சென்று வருகிற நண்பர்கள் எனக்கு தெரிவிக்கிற தகவல். களத்துல யார் வேட்பாளர்கள்னு தெரியாது. இப்போ KN நேரு திருச்சியில, CV சண்முகம் விழுப்புரத்துல. நான் சொல்றேன், இந்த மாதிரி இதுக்கு மத்தியில விஜய் வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாத போது எப்படி அது களம்? விஜய் தான் அதனுடைய பிம்பம். விஜய் தான் அந்த கட்சியினுடைய பிம்பம், அந்த அணியினுடைய பிம்பம். தனித்து நின்றாலும் விஜய் தான் பிம்பம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் சொல்லுகிற எந்த பிரமுகரையும் நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. அவர்கள் வெற்றி பெறலாம். அவர்கள் சார்ந்த கட்சி சில இடங்களிலோ பல இடங்களிலோ தோற்பதற்கு இவர் காரணமாக இருப்பார். விஜய் அப்ப ஸ்பாயிலர், அவ்வளவுதான். ஸ்பாயிலரா என்ன ஆவார்? அதாவது நான் என்ன சொல்றேன், ஆகப்பெரிய இயக்கமான அதிமுக, மிகப்பெரிய புகழ்பெற்ற சின்னத்தை கொண்டிருக்கிற இரட்டை இலை சின்னத்தை கொண்டிருக்கிற அதிமுக நாடாளுமன்ற தேர்தலின் போது 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்ததை போல இந்த முறை நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 40 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு போனால், விஜய் 2ஆம் இடத்திற்கு வந்தால் வெட்கக்கேடு இல்லையா என்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இல்ல, அப்படியெல்லாம் கிரவுண்ட்ல இருக்கான்றது நமக்கு ரிசல்ட்டுக்கு பிறகாக தெரியும். அப்படி ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக என் பார்வை. அதை நீங்கள் நிராகரிக்கலாம். நான் கருதுகிறேன், சர்வ நிச்சயமாக பல தொகுதிகளில், குறைந்தபட்சம் 30-40 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு போகும்.
அந்த 30-40 தொகுதிகளில் சிலவற்றை பட்டியலிடவே முடியும் என்னால். சென்னையில் மட்டும் 7 தொகுதிகளில் அதிமுக 3வது இடம் போகும், 2-3 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும். சென்னையில் மட்டுமே. சென்னையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிகராக 2 தொகுதிகளில் விஜய்க்கு வாக்கு சதவீதம் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். 2% தான் வித்தியாசம் விஜய் கட்சிக்கும் திமுகவுக்கும். இது எனக்கு கிடைத்த தகவல் மட்டுமல்ல, மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஆதரவாக செயல்படுகிற 1-2 நிறுவனங்கள் எடுத்த சர்வேவில் இந்த தகவல் வந்திருக்கிறது. அதில் ஒரு தொகுதி வேளச்சேரி. ஆகவே வேளச்சேரியில் விஜய் நிற்கக்கூடும் என்பது என்னுடைய பார்வை. வேளச்சேரி அவருக்கு சாதகமாக அல்லது கடும் போட்டியை ஏற்படுத்தி எதிர் வேட்பாளரை திணறடித்து அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உருவாகலாம் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் விஜய் நிற்கிறார் என்றால் ஓட்டுக்கு 1000 என்பது 2000 கூட ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடும். ஏனென்றால் மிக பெரும்பாலான தொகுதிகளில் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறார்கள் என்கிற பேச்சு பத்திரிகையாளர்கள் மத்தியில் இன்றைக்கு எழுந்து விட்டது. அமைச்சர்கள் போட்டி போடுகிற தொகுதிகளிலும் செல்வாக்கான மாவட்ட செயலாளர்கள் போட்டி எங்கே போடப் போகிறார்களோ அங்கெல்லாம் அண்டா குண்டா, விளக்கு, குத்து விளக்கு, புடவை, வேஷ்டி போன்ற பரிசு பொருட்களின் விநியோகம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 30 தொகுதிகளில் தொடங்கிவிட்டது. ஆல்ரெடி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு 30 தொகுதிகள். இயல்பா திமுக அதிமுக போட்டியிலே 2 கட்சியிலுமே இதை பண்ணுவாங்க சார். இது விஜய்க்காக எல்லாம் பண்றாங்க. இல்ல நான் சொல்றேன், நான் விஜய்க்காக பண்றாங்க இல்லைன்னு சொல்லுங்க சார். நீங்க எதுவுமே விஜய்க்காக இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க திமுக இளைஞரணி மாநாடுன்னு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் உட்கார வச்சு மாநாடு போடுறதே நிர்வாகிகள். அவங்க அதான் சார் நிர்வாகிகள். அவரெல்லாம் இளைஞர்கள். சுறா படம் வந்த போது ஒருத்தர் பிறந்தான்றான், அவன் வந்து ஒரே ஒரு நிமிஷம், அதுவும் நிர்வாகி. நீங்கள் கேலி பேசலாம். இளைஞரணியில் இருக்க வேண்டியவனா 45 வயதுக்காரன் இளைஞரா? 45 வயசு அவனுக்கு உட்காந்து தடியா உட்காந்துட்டு சீட் ஆடிட்டு இருக்கான். அவன்லாம் இளைஞரா? இளைஞரணி மாநாட்டில் இளைஞர்னா எவர் சார் இளைஞர்? அந்த தம்பி இளைஞர், இந்த தம்பி இளைஞர். இளைஞர் அவரெல்லாம் 18-20 வயசா 25 வயதுக்குட்பட்டவர்களை தான் நீங்கள் இளைஞர் என்ற உரிமையா உங்களுக்கு இல்லாதவங்களா வராங்க. ஓட்டு போடுகிற உரிமை உள்ளவர்கள். நீங்கள் சுறா என்று சொன்னதால் எனக்கு இன்னொரு விஷயம் நினைவு கொண்டது. 2010 நீங்கள் நான் சொல்லி பாயிண்ட் முடிச்சிடறேன், எனக்கு மறந்துடும். நீங்க சுறாவை நினைவுபடுத்தினது நல்லது. தமிழ்நாட்டின் கடலோர கிராமங்களில் விஜய் அலை வீசுகிறது. கடலோர கிராமங்களில் மீனவ இளைஞர்கள் விஜய்க்குத்தான் வாக்களிக்க போகிறார்கள். நீங்கள் வாக்குப்பதிவின் முடிவில் இதை தெரிந்து கொள்வீர்கள். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கடலோர கிராமங்களில் விஜய் அலை. மீனவ இளைஞர்கள் விஜய் பின்னால் எழுச்சியோடு திரண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, சார் எந்த ஊர்லயாவது பாத்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு பீச் பக்கம் போய் காத்து வாங்கணும் சார் விஜய். இருங்க, நீங்க சரி, நீங்க சொல்ற பிரச்சாரத்தை சொல்றேன் நானு. நீங்க ஏதாவது ஒரு பீச் பக்கம் போய் நின்று காத்து வாங்கணும், பிரச்சாரத்துக்கு போகணும், அப்பதான் ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் வருவாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதை பத்தி கவலைப்பட வேண்டியவர் தம்பி விஜய், சகோதரர் விஜய். அவர் கவலைப்படணும், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் விரும்புகிற கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புகிற கட்சி 3வது இடத்திற்கு போகும் என்று ரமேஷ் சொல்லுகிறாரே, அந்த 3வது இடத்துக்காக போய்விடும் என்கிற யோசனையுடனே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கவலைப்படாதீர்கள். பல இடங்களில் 2வது இடமும் வருவார்கள். அந்த ஆறுதலை நான் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். ஸோ சென்னையில் ஒரு தொகுதியில தான் நிற்க போறாரு. அது வேளச்சேரியா இருக்கலாம்ன்றது என்னுடைய பார்வை. அல்லது வி என்கிற எழுத்து ஆங்கிலத்திலோ தமிழிலோ வருகிற ஒரு தொகுதியிலே அவர் போட்டியிடலாம் என்று சொல்லுகிறார்கள். அது அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் கூறப்படுவது. அந்த மாதிரி 2-3 தொகுதி பேரெல்லாம் சொல்றாங்க. ஓகே. இல்லை, கடலோர மாவட்டமான எல்லையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் இருந்தும் கூட அவர் போட்டியிடலாம் என்கிறார்கள். அதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அவருடைய தாக்கம் என்பது வருகிற தேர்தலில் பெரிய அளவில் இருக்கும் என்பதுதான் என்னுடைய முடிவு. இறுதி ஒரு கேள்வி சார். திரு சீமான் அவர்களுடைய மிகப்பெரிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பெரும் கூட்டம், ஒரு பெரிய கூட்டத்தை காட்டியிருக்காரு. எப்படி இருக்கு அவங்களுக்கு? ஒரு 6 பிராமண வேட்பாளர்களை கூட நிறுத்தியிருக்காங்க. இதையெல்லாம் எப்படி பார்க்கிறார்? மதிப்புக்குரிய சகோதரர் சீமான் அவர்களுடைய தன்னம்பிக்கையை நான் தொடர்ந்து பாராட்டி வருபவன். எனக்கு அவர் மீது ஒரு வருத்தம் உண்டு. நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு ஊடக விவாதத்தில் கூட, ஊடகவியலாளர்கள் மட்டுமே பங்கேற்ற ஒரு விவாதத்தில் கூட நான் அதை வெளிப்படுத்தினேன். உங்களிடமும் கூட அதை சொல்வதில் எனக்கு தயக்கமில்லை. சீமான் அவர்களுடைய இயக்கத்தில் விவரம் தெரிந்த இளைஞர்கள் பலர், நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய, அறிவார்ந்த வாதங்களை முன்வைக்கக்கூடிய இளைஞர்களை நான் ஊடக விவாதங்களில் பார்க்கிறேன். அத்தகைய இளைஞர்கள் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ போனால் சமூக பிரச்சனைகளை ஓங்கி ஒலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
ஆனால் அப்படிப்பட்டவர்களெல்லாம் சட்டமன்றத்திற்குள் நுழைய முடியாதபடி சீமான் அவர்கள் எடுக்கிற அரசியல் நிலைப்பாடு என்பது அந்த இயக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது என்பது என் பார்வை. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பிஜேபி கூட்டணி வருவதற்கு முன் அவர் போயிருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலே வேறு. 25 தொகுதிகள், 20 முதல் 25 தொகுதிகள் வரை அவருக்கு கிடைத்திருக்கும். ஏனென்றால் 8% வாக்கு கொடுக்கக்கூடிய கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கே 18 தொகுதியை கொடுக்க போவதாக எடப்பாடி சொல்லுவதாக கேள்விப்படுகிறேன். அதுவும் எந்த கட்சிக்கு? உடைந்த பாமகவுக்கு. உடைந்த பாமகவுக்கே 18ன்னா ஒன்றுபட்ட பாமகவை விட வலிமையான சக்தியாக இருக்கக்கூடிய சீமானுக்கு 25 தாராளமாக தகும். நிறைய இளம்பெண்கள், படித்தவர்கள் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை சீமான் தவறவிட்டது அவருடைய அரசியல் பிழை என்று நான் பார்க்கிறேன். சார், அவருடைய முன்னோர்கள் செய்த இருங்க, நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். அது என்னென்ன காரணம் சொல்றாருலாம் எனக்கும் தெரியும். நானும் அவரோடு நீண்ட நேரம் அது பற்றி தர்க்கம் செய்திருக்கிறேன். ஒரு நாள் எனக்கான வாய்ப்பு வரும்னா எப்போ வரும்? அது வரைக்கும் எல்லாம் என்ன சொல்றது, கடல் என்றைக்கு வற்றும்? காளிமுத்து அவர்களுடைய பழமொழி தான் நினைவுக்கு வருகிறது. கடல் வற்றி கருவாடன் தான் சாத்து, அது காத்திருந்த கொக்கு குடல் வற்றி செத்ததான்ற மாதிரி. அது அமங்கலமான பழமொழி நான் சொல்ல விரும்பல. அவருடைய அரசியல் வெற்றி பெறட்டும், அவருடைய முயற்சிகள். நான் வாழ்த்து சொல்றேன். அவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்து தெரிவித்திருக்கிறேன். அவர் படித்த இளைஞர்கள், இளம் பெண்கள் ஏராளமானவர்கள், சரிக்கு சமம் சரியாக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மிக பெரும்பாலானவர்கள் படித்தவர்கள். 6 பேர் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்று ஜாதி பார்த்து நீங்கள் குறிப்பிட்டீர்கள். நான் அப்படி ஜாதி பார்த்து எடை போடுவதில்லை. அப்படி சமூக ரீதியாக பார்த்து நான் பேசுபவன் அல்ல. ஆனால் பெரும்பாலான கட்சிகள் சமூகம் பார்த்து தான் வேட்பாளர்களை நிறுத்துகின்றன. சாதியற்ற சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லுகிற திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் சாதி பார்த்து தான் வேட்பாளர்களை நிறுத்துகின்றன. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரு சீமான் அவர்கள் தன்னம்பிக்கையை நான் பாராட்டினாலும் அந்த பழைய 8% அவர் இந்த முறை பெற்றால் அதுவே பெரிய விஷயமாக இருக்கும். 1-2% சதுங்கும், இரக்கம் ஏற்படும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க சார். இந்த என்டிஏ கூட்டணி இன்னும் யார் யார் சேருவாங்க, சீட்டு பேரங்கள், அது ஒரு தனி விவாதமாகவே நம்ம பேசுவோம். திமுக கூட்டணி, அதே போல விஜயனுடைய நிலைப்பாடு, விஜய் எந்த தொகுதியில் நிற்பாருன்னு பல விஷயங்கள், திரு சீமான் குறித்தான பல கருத்துக்களை, அந்த கட்சியின் முடிவையும் நீங்க பேசியிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.